Pregador mirim, estourado na internet, que fala umas palavras. Ó, filho the king, the power, the best, que tá cobrando. ஒரு பீடி தாமச்சு அடிச்சான். அப்படியே என் தாத்தா என்ன பண்ணிட்டான், இந்த ஈத்து ரோட்ல கூட்டு வந்து கட்டி ஓட்டு அடிச்சானோட. அவன் என்ன கேக்குறான், உனக்கு அவ்வளவு நக்கல் ஓய்ய போட்டு கண்ட கேக்குறான். மச்சான் என்ன அந்த நிமிஷமே செத்து போயிட்டேன். என் வாழ்க்கையில யாருமே வேணாம். அந்த செருப்படா அந்த பிள்ளை ஸ்கூல் படிக்கும் போது இருக்கு, காலேஜ் படிக்கும் போது இருக்கு, இந்த சுத்தம் எனக்கு திடீர்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகும். அதான் குரல் எனக்கும் தெரியல. உனக்கு முன்னாடி 100 பொண்ணுங்க என் வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனா உனக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கூட என் வாழ்க்கையில யோசிச்சு பார்க்க முடியல. ஏன்? உங்க எல்லாருக்கும் லவ் சர்வீஸ் பத்தி ஒரு அப்டேட் சொல்ல போறோம். இனிமே லவ் சர்வீஸ் வராது. லவ் சர்வீஸ் வரும். இன்னும் 2 எபிசோட்ஸ்ல நம்ம லவ் சர்வீஸ் எண்ட் பண்ண போறோம். சோ unsubscribe the channel. சும்மா இருக்க மாட்டேன். Subscribe the channel and notification ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இன்னும் 1 வீக்ல நாங்க வர மாட்டோம். வரோம். நாங்க இன்னும் 1 வீக்ல வரோம். சோ கமிங். அது கமிங் சும்மா மட்டும் போய்க்கோ. ஆத்தாடி திமுக ஆட்டம் ஆரம்பம் கைஸ். இந்த வீடியோ என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டிக்கங்க. ஏண்டா ஐயோ அவனே டார்ச்சர் பண்றாடா. அவனை அடிடா, அவனை அடிடா. அஞ்சல மச்சாவோ பேசாதடா. ஏண்டா ஐயோ அவனே You have returned. O miserável é um gênio, olha só o que ele fez. Chega de ficar precisando apagar fotos e vídeos para liberar espaço no celular. Transformou 128 GB de armazenamento em 256 apenas fazendo isso. E o melhor é que qualquer um consegue fazer isso também. Então já salva. எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. அதை விட என்ன மாப்பிள்ள ஏதோ பேசணும்னு வர சொல்லியிருந்தீங்க. சொல்றேன் மாமா வந்திருக்காருல, போயிட்டு காஃபி போட்டுன்னு வாமா. லூசு, காஃபி போடுனா வீட்ல மிளகாத்தூள் இருக்கா? உன்னை நான் அப்பயே மிளகாத்தூள் வாங்கிட்டு சொன்னேன். அறிவு இருக்கா? பா நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் மிளகாத்தூள் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணியா? உன் பொண்ணு லூசா நான் லூசான்னு? சின்ன வயசுல இருந்தே செல்லம் குத்து வளர்த்துட்டோம். சாப்பாடாவது ஒழுங்கா சமைச்சு போறாளா? மயிரா சமைச்சா. 1 லட்ச ரூபா கொடுத்து பாத்திரம் வாங்கி கொடுத்தல, உன் பொண்ணு எதுல சமைக்கிறா போய் பாரியா. எதுல மாப்பிள்ள? யோ போய் பாரியா. எவ்வளவு கண்டா வரும்? எதுல சமைச்சிருப்பா? மாப்பிள்ள அதுவும் நான் வாங்கி குத்த பாத்திருந்தா. சிரிக்கிற நீ. உன் பொண்ணு சொப்பு சமால காய்கறி போட்டு சமைச்சிருந்தா கூட சந்தோஷமா சாப்பிட்டுருப்பையா. செங்கலும் மண்ணெல்லாம் போட்டு அதை சாப்பிட சொல்லி உயிரை வாங்கி அதை சாப்பிட்டு 3 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரிப்ஸ் ஏத்திட்டு நீ தான் வீட்டுக்கு வந்த. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாப்பிள்ள. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. உன் பொண்ணு நீ வீட்டுக்கு வந்திருக்கன்னு ஜெல்லி கல்லுல கூட்டு செஞ்சு வச்சுக்கிறா, அதை சாப்பிட்டு வீட்டுக்கு போ. நீங்க சாப்பிட்டீங்க, ஹாஸ்பிட்டல் போனீங்க. நான் சாப்பிட்டா மேல போயிடுவோம் மாப்பிள்ள. ஒரு குழந்தை பிறந்தா இதெல்லாமே சரியாயிடும் மாப்பிள்ள. உன் பொண்ணுக்கு குழந்தை வேணாமா, ஆல்ரெடி ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்களாம். தத்து எடுத்தீங்களா? எனக்கு தெரியாம எப்போ மாப்பிள்ள? யோ லூசே, அவ அந்த பொம்மையை சொல்றாயா?
விக்கி ஃபுட்டி ஆப்ல எப்படி ஆர்டர் பண்ணணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பிளே ஸ்டோர் போயிட்டு விக்கி ஃபுட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பிளே ஸ்டோர்ல ஆப்பிள் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு உள்ள போனீங்கன்னா மேலே ஸ்க்ரீன் நான் இங்க சாப்பிட நல்ல ஹோட்டல் எங்கனா இருக்கு? ஒரு 2 கடை தள்ளி போப்போம். என்னண்ணா இருக்கு சாப்பிட? இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல், பரோட்டா. தண்ணி மட்டும் எடுத்துனுவாங்கண்ணா. அப்புறம்ண்ணா சும்மா வந்தியா? முதல்ல தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவோம். எடுத்துனுவாங்க. அதாப்பா தம்பி, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. இப்பதான் தண்ணி கேட்டேனா? அப்ப பார்த்துருப்பீங்க. இந்த யூடியூப்ல எல்லாம் ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டு காசே கொடுக்காம வருவியே. நான் தானே உனக்கு சாப்பாடு கிடையாது, கிளம்பு. காசுலாம் கொடுப்பேன். ஒரு பிரியாணி எடுத்துனுவாங்க. தம்பி நான் இங்க தம்பி ஓ டிஃபனா? உனக்கு என்ன இட்லியா? 2 இட்லி, ஒரு பொங்கல், ஒரு பூரி செட்டு. நான் டிடிஆர்ரா. ஓ டீயா? 3 டீ. காஃபி இருக்கா? காஃபியா? உன் டிக்கெட் செக் பண்ண வந்திருக்கேன். ஓ சாரி சார் கண்ணு தெரியாது சார், அதான். சரி, உன் சீட் நம்பர் என்ன? சீட் நம்பரா? 4 சார். உன் பேர் என்ன? குப்புசாமி சார். குப்புசாமியா? தெரியவா? ஆண்டா, ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம வந்து உட்கார்ந்து விட்டு எம்பு எம்புடா ஒழுங்கு மரியாதை அடுத்த ஸ்டேஷன் வந்து இறங்குறேன். கம்பார்ட்மெண்ட் ஒரு ஆள் இப்படி வந்துடுறான். காசு விட்டுறா பார்த்து இழிச்சாவே மாதிரி தம்பி.